ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ண இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல திக்கி பேசியிருப்பேன், சொன்னதே திரும்பி சொல்லியிருப்பேன், ஃபன்னியாகவும் பேசியிருப்பேன். எந்த விதமான கட்டுமே இல்லாமல், அதாவது எடிட்டுமே இல்லாமல் நான் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணேன். அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, ஃபன்னியாக ஒரு கண்டென்ட்டை வந்து யூஸருக்கு டெலிவரி பண்ணணும். அது இல்லாமல் லைவாக நான் வந்து கேமரா முன்னாடி எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது, இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இதெல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ மற்றவங்களாம் என்ன யோசிப்பாங்க, அதாவது கரண்ட்லி ஐ எம் ஸ்டடிங் செகண்ட் இயர், ரைட்? ஸோ ஃபஸ்ட் இயர்ஸ்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு, அதாவது வந்து என்னடா இந்த ப்ரோ வந்து இந்த மாதிரி வந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு, ஸோ அது இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சிரிப்பாங்களே, என்னடா அவன் காலம் லூஸ்னமாக பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய நினைப்பாங்க. இதெல்லாம் பற்றி நான் திங்க் பண்ணேன். ஓகே, திங்க் பண்ணேன்னா ஒரு 5 நிமிஷம் யோசித்தேன். ஸோ மற்றவங்க என்ன நினச்சா என்ன, ஸோ எனக்கு இந்த கண்டென்ட்டை டெலிவரி பண்ணணுன்றது, இந்த மாதிரி வந்து அப்லோட் பண்ணணும் இருந்தது. ஸோ நான் அப்லோட் பண்ணேன். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த வீடியோ பற்றி கண்டுக்கவே இல்லை. ஸோ நாம மட்டும்தான் அந்த வீடியோ பற்றி கண்டுக்கணும். அதாவது மற்றவங்க உங்களுக்கோசரம் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஒதுக்கவே மாட்டாங்க. ஸோ ஸ்டாப் ஓவர் திங்கிங்.